திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்னை ஐஐடி பேராசிரியர் ஒருவர் தன் ஆய்வு மாணவியை பாலியல் தொந்தரவு செய்தார் என்பதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இன்றைய செய்தி. வழிநடத்த வேண்டியவர்கள், விழிப்புணர்வூட்ட வேண்டியவர்கள், நீதி வழங்க வேண்டியவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் அவலம் தொடர்கிறது. வழிநடத்த வேண்டிய ஐஐடி பேராசிரியர் மாணவியிடம் அத்துமீறுகிறார். விழிப்புணர்வூட்ட வேண்டிய பத்திரிகையாளர் உடன் பணியாற்றியவரிடம் அத்துமீறுகிறார். நீதியரசர் பயிற்சிக்கு வந்தவரிடம் அத்துமீறுகிறார். இவையெல்லாம் சமீபத்திய உதாரணங்கள். புகார்கள் வெளிவந்து அதன் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு உரிய தண்டனை கிடைப்பதற்குள் சில ஆண்டுகளை கடந்து விடுகின்றன. அத்தி பூத்தார் போல சில சம்பவங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போல் தோன்றினாலும் அங்கு பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்திருப்பாள். நமக்கு எழும் கேள்விகள் எல்லாம், அதிகார வர்க்கத்தினர் தவறிழைக்கும் போது மட்டும் தண்டனை மிக தாமதமாவது ஏன்? அவர்கள் தவறிழைப்பதற்கு அந்த அதிகாரமும் முக்கிய காரணமா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன், பெண்ணிய செயல்பாட்டாளர் பானு கோம்ஸ், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகி, இந்து முன்னணியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆகியோர் நேர்பட பேசலாம். முன்னதாக உங்களிடம் கேள்வி ஒன்றை முன்வைத்திருந்தோம். விழிப்புணர்வு பெருகி இருப்பதால் தான் பாலியல் புகார்கள் அதிகரித்திருக்கின்றனவா, அல்லது குற்றங்கள் அளவுக்கு அதிகமாய் பெருகி இருப்பதால் தான் புகார்கள் அதிகரித்திருக்கின்றனவா என்று கேட்டிருந்தோம். விவாதத்தின் இறுதிப் பகுதியில் முடிவுகளை பார்க்கலாம். அதுவரை நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இனி விவாதத்தை தொடரலாம். வணக்கம். பாடம் நாராயணன், பாலியல் புகார்கள் இப்பொழுது அதிகரித்திருப்பதற்கு காரணம் அதிகரித்திருக்கின்ற விழிப்புணர்வா அல்லது பெருகி இருக்கின்ற குற்றங்களா? உங்களுடைய கேள்வியிலேயே அதிகரித்திருக்கின்றனவா என்று கேட்குறீங்க. அதிகமாக வெளிப்படுகின்றனவா என்று வேணால் சொல்லலாம். நம்ம இன்றைக்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் நிர்பயா கேஸில் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இப்போது டிசம்பர் மாதம் ஓராண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எழுத்து ஊடகங்களாக இருந்தாலும் தொடர்ந்து இது தொடர்பாக விவாதித்து கொண்டிருக்கிறோம். எப்படி நமக்கு ஊழல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் டெல்லியில் நடந்திருக்கின்றதோ அதுபோலவே கடந்த ஓராண்டுகளாக இது தொடர்பாக தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக ஒரு புதிய சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பணியிடங்களில் பாலியல் தொந்தரவு தடுப்பதற்கான ஒரு மசோதா ஏற்படுத்தப்பட்டு அது விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது. அதற்கான விதிகளும் போய் ஏற்றிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தொடர்ந்து விவாதிப்பதனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த மாதிரியான தொந்தரவுக்கு ஆளாகும் பெண்கள் அமைதி காத்து கொண்டு, இல்லை சகித்து கொண்டு, இல்லைன்னா சமரசம் செய்து கொண்டு போன காலகட்டங்கள் போய் இன்றைக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் பொழுது பெண்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது. மாணவிகளாக இருந்தாலும் சரி, இல்லது பணியிடங்களில் வேலை செய்பவர்களாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது. மற்றவர்கள் குரல் கொடுப்பார்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள் குரல் கொடுப்பார்கள் என்று ஒரு தைரியம் வருவதனால் இன்றைக்கு தொடர்ந்து அதை பற்றி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். அதனால தான் இன்றைக்கு அதிகமாக இருப்பது போன்ற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சி இருக்கிறது. காலமாகவே பெண்கள் பல்வேறு விதங்களில் சுரண்டப்படுகின்றார்கள். ஒன்று பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள். அடுத்தது அதிகாரம் படைத்தவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு பல்வேறு விதமான சுரண்டல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் பாலியல் சுரண்டலும் ஒன்று. அப்படித்தான் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு தான் கடந்த காலங்களில் இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் வெளியிடங்களில் வேலை செய்வதற்கு அதிகமாக வருகிறார்கள். நிறைய கல்வி இடங்களுக்கு போகிறார்கள், மேற்கல்வி கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தை பொருளாதாரம் பெண்களையும் பெண்கள் உறுப்புகளையும் சரி தொடர்ந்து ஒரு காட்சி பொருளாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனாலும் மற்ற விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கும் ஒரு சமூக நிலையும் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. பானகோம்ஸ், உங்கள் கருத்து? இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸில் பார்க்கும்போது முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை கேட்கும்போது மனதில் ஏற்படுறது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட். அப்போ இது என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்னா,
சிஸ்டம் மேலேயே நம்மளுடைய நம்பிக்கை வந்து எங்கேயோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லாரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதில்ல. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜுடிஷியரி ஆகட்டும், மீடியாவாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப மீடியான்னா சாதாரண மீடியாவில் டெஹல்காங்கிறது ஊரில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரோட குற்றங்களையும் சுட்டி காட்டி கொண்டிருந்த ஒருவர். அவர் மீது இவ்வளவு அழுக்கு இருந்திருக்கிறதுன்னு கேட்கும்போது அவர் இதுவரை சுட்டி காட்டிய தவறுகள் எல்லாமே பொய்யா இருக்குமோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்திய இப்போ கங்குலியோட கரியர்கிராஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு கரியர்கிராஃப். அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்தார். அப்போ இது வந்து சிஸ்டம் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை போக்குவதாக இருக்கிறது. மிக குறைவான ஹை ப்ரொஃபைல் கேசஸ் தான், ஆனால் அது சிஸ்டம் மேலே உள்ள நம்பிக்கையை போக்குவதாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிற இடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது 2 பேருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். வாசி, உங்களுடைய கருத்து. இல்லை, உங்களுடைய கேள்வி வந்து உண்மையிலேயே சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தெளிவான பதில் சொல்ல முடியலை. இரண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறது. ஏன்னா நிர்பயா வழக்கே 2012 டெல்லியில் நடந்த பாலியல் வல்லுறவில் பதிவு செய்யப்பட்ட 654வது சம்பவம். அதுக்கு முன்னால் 653 பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. NCRBயினுடைய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் வருடத்திற்கு 20,000த்திற்கு குறையாமல் பதிவு செய்யப்பட்ட ரேப் வழக்குகள்ங்கிறது இருக்குது. இன்றைக்கி நம்ம அதையும் தாண்டி பாலியல் சீண்டல், தொந்தரவு, துன்புறுத்தல்கள், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல், இந்த வழக்குகளையும் நம்ம வந்து எடுத்தோன்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாக மாறும். அதனால் நடப்பதும் அதிகரித்திருக்கிறது. விழிப்புணர்வின் காரணமாக அது புகாராக மாற்றப்பட்டு பதிவு செய்வதும் அதிகரித்திருக்கிறதுங்கிறத நான் பார்க்குறேன். திரு கார்த்திகேயன், இது போன்ற குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் ஆண் என்ற ஆணவமா அல்லது அதிகார மமதையா? நீங்கள் முதல்ல கேட்டது கொஞ்சம் ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் இதுக்கு வந்துடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் 2 விஷயமா பார்க்க முடியும். பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது ஒன்று, கற்பழிப்பு அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதை நம்ம 2ஐயும் பிரித்து தான் பார்க்கணும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பாலியல் தொந்தரவு, நான் சொல்கிறது தொந்தரவு இல்லை, சரி மன்னிக்கணும் சரி, இவங்க இதுக்கே நான் சொல்லிடுறேன் பாலியல் வல்லுறவு. சரி, பாலியல் வல்லுறவு அப்படிங்கிறது ஒன்று, பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது ஒன்று. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நாளாக நிறைய பேப்பரில் வருது, நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது மீடியா வந்து ஒரு மெயின் ரீசன். ஆனால் இது வந்துட்டு இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த 2மே நிறையா நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இது ஒன்றும் என்றைக்குமே இல்லாமல் புதுசாக குதிச்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உலகம் முழுக்க அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அப்படி என்ன நாகரிகமானது, இப்படி முற்போக்கானதுன்னு ஐரோப்பா, அமெரிக்க நாடுகள்லேயும் இது நிறையா தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் இங்கே மட்டும் நடக்கலை, இது புதுசாகவும் கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ அதிகமாக வெளிச்சத்துக்கு வருது. இதில் நான் 2 விஷயம் நான் பார்க்குறேங்க. ஒன்று, நிச்சயமாக தவறு நடக்காமல் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதிகப்படுத்தப்படுகிறதோ, சில நேரங்களில் பொய்யான புகார்கள் கொடுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகங்களுக்கும் நிறைய இடம் இருக்குது. உதாரணம் சொல்ல போனேன்னா, இப்போ நீதிபதி கங்குலியினுடைய இஷ்யூவில் பேப்பரில் வந்த முதல் நாளே என்னுடைய முகநூலில் நான் பதிவு பண்ணேன், இது 2G வழக்கினுடைய எதிரொலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பதிவு பண்ணேன். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வந்து விசாரணைக்கு அப்புறம் வர வேண்டிய விஷயம். பேப்பரில் செய்தி பார்த்த அன்றைக்கி என்ன முகநூலில் இதை நான் பதிவு பண்ணினேன். ஸோ இது மாதிரி பொய்யான புகார்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வந்துட்டு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, எந்த இதுவுமே சாட்சியுமே வேண்டாம், வெறும் பாதிக்கப்பட்டவர்களுடைய இது போதும், வாக்குமூலம் போதும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க முதல்ல. அப்புறம் இது வந்துட்டு இல்லை அது பத்தாது, ஆனால் அந்த இவங்களுடைய வாக்குமூலம் வந்துட்டு மிக உண்மையாக அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. ஸோ மாற்றி மாற்றி இருக்குது. அதனால் வந்துட்டு இது என்னமோ புதுசாக நடந்தது அப்படின்றதெல்லாம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி ஆணாதிக்க சமூகம் இருக்கா அப்படின்னா, அன்னைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இதில் 2 விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அன்னைக்கு வந்து பெண்கள் வந்துட்டு 14 வயசு ஆச்சு அப்படின்னா பூப்பு நன்னட்ட விழா நடத்தி ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதோட அவங்க பெண்கள் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருந்தது. இப்போ பெண்கள் வெளியில் வர்றாங்க, படிக்கிறாங்க, நிறையா சாதிக்கிறாங்க, வீட்டை விட்டு வந்து தனியார். முதல்ல எல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு போகிறதே வந்துட்டு அபூர்வம், தனியாக ஆண் துணை இல்லாமல். இப்போ ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாங்க, நாடு விட்டு நாடு போய் தனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு பலவிதமான காரணங்களால் இது தவிர்க்க முடியாததாக இருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல
எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு வழி வழியே